அதுக்கு என்ன பழமொழி இருக்கிறது? மாசி மூசி பெய்யும் செய்கிறதா? அதுதான். அது ஜனவரியிலே தொடங்கிடும். அபி, இப்போ ஒரு விடிகாலை வேளையில் பனிமூட்டமாக உங்கள் கிராமம் இருந்ததா இல்லையா அன்றைக்கு? இருந்தது. ராஜினி அவர்கள் இன்று எழுத முடியவில்லை என்ற போது நான் யோசித்தேன் விடிகாலையில், இது என்ன பனியா, நான் இதை கண்டதே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்ல போகிறாரோ என்று யோசித்தேன். நான் பிறகு பார்த்தா எழுத முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, தர்ஜினி அவர்களும் துணைக்கு ஏனியவர்களும் இணைந்து கொண்டு நகர்த்துவோம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும் வேண்டும். வணக்கம் பாமகாதிபருக்கும் இணைந்திருக்கிற உறவுகள் அனைவருக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று 5/1/2025 வள்ளுவர் ஆண்டு 2055 மார்கழி 21ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டான 2025 தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் உலக தமிழ் மொழி நாள் மாதம் ஜனவரியில் நேரலையில் இணைந்துள்ளோம். இது பாமுகம் டிவி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைய நேரலை நிகழ்வுகளுடன். இன்றைய குறள்: நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு. நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு என்ற குறளுடனும் இன்றைய பழமொழி உழைப்பில்லாமல் ஊதியமில்லை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் சாப்பிடாதுங்க. சரி, ஓகே. இன்றைய பெற்றோர் தெய்வத்திற்கான தலைப்பு நீதினி சொன்ன மாதிரியே தான். சிறுவயது பருவங்களில் எங்கள் வீட்டு சூழலில் ஊரில் தைமாசி பனி பெய்யும் காலை வேளை நிழலாடும் நினைவு பகிர்வுகள், விடிகாலை துயிலிழந்து வெளித்தெரியும் காட்சிகள், திருவம்பாவை போன்ற விடியற்காலை வெளிக்கிளம்பல்கள், பனி வேளையில் வீட்டு வளவினுள் தினக்கடமைகள் இங்கு பகிர்வு, பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரூட்டுவோம் என்று இன்றைய தலைப்பு இணைத்திருக்கிறார் பாமுகாதிபர். இன்று முதல் வாரம் ஜனவரியில் இணைந்திருக்கும் பலரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். எல்லோரையும் உற்சாகமாய் வரவேற்றபடி எங்களுடைய குடும்ப உறவுகளாக இருப்பவர்கள் எல்லோருமே தயாராகிக் கொள்ளுங்கள். நான் முதல் வரியினை நான் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள் இணைத்திருக்கிறார். அந்த வரியினை தொடர்ந்து நான் விவரதாக வாசித்துக் கொள்ள தயாராகிக் கொள்வோம். முதலாவதாக இணைந்து சிறப்பிக்கிறார் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள். பனி படர்ந்த இரவினிலே பகலே தெரியாத நிலையினிலே ஆதியும் அந்தமுமில்லா ஜோதியின் திறம்பாட அம்மா அடித்து 4 மணிக்கு எழுப்ப பல்லும் கிட்டிக்க கிணற்று நீரில் அள்ளி குடிக்க குளிர்சாதன பெட்டியிலே போட்டது போல் அம்மம்மா சொல்லவும் வேண்டும். ஆனால் அது ஒரு சுதந்திர சமையலிலும் அதிகாலையில் முடியும். அந்த பொற்காலம் என்று இல்லையே இருந்தும் பாமுக தலைவனின் பேரொழியில் அன்றைய உண்மைகள் இன்று உணர்வூற்றலாக எழுகின்றதே என்று நன்றிகளோடு இணைத்திருக்கிறார் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள். நன்றியவருக்கு அடுத்த வரிகளாக நகுலவதி தில்லைதேவன் அவர்கள் இருக்கிறார். யார் வாசிக்க காத்திருக்கிறீர்கள்? சரி, அந்த வரி நான் படிக்கிறேன். மார்கழி திருவெம்பாவை, இது நகுலவரி தில்லைத்தேவன் அவர்கள். மார்கழி திருவெம்பாவை நாட்கள் வந்தாலே மனதில் மகிழ்ச்சி, அதிகாலை 4 மணிக்கு சங்கீது. வணக்கம், உற்சாக வணக்கம். உங்களோட தமிழ் ஏன் எழுத இல்லை இன்றைக்கு? பெற்றோர் தெய்வம் வரி போட்டிருக்கிறீங்களா? நன்றி. அப்ப படிக்க ஆயத்தமாகுங்கோ. ஏன் நாங்கள் தூக்கி வச்சிருக்கிறோம். சரி, நன்றி. அதிகாலை 4 மணிக்கு சங்கு ஊத தாள தப்பட்டையுடன் 6-7 பேர் சேர்ந்து வீதியால் திருப்பள்ளி பாடி செல்வார்கள், பாடல் பாடி செல்வார்கள். அம்மா வந்து எங்களை எழுப்பி விடுவா. நித்திரை போல் இருப்போம், காரணம் யார் முதலில் குளிக்கப் போவது என்று. அம்மா பால் கறந்து கொண்டு திரும்பவும் எங்களை எழுப்புவா. ஒருவர் குளிக்க போனால் பின்னால் நான் நீ என்று போட்டி. ஒரு வழியாய் கோயிலுக்கு சென்று வருவது, வீட்டுக்கு வந்து தேநீர் காலை உணவு செய்து சாப்பிடுவது வளமை. நினைத்து பார்த்தால் இன்பம். நன்றி என்கிறார் நகுலவதியார். நன்றி. அவர் நேரலையில் அமைப்பு இணைந்திருக்கிறார். மிக்க நன்றி. அடுத்ததாக ஜெபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவில் இருந்து இணைகிறார் வரிகளுடன்.
அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரை தெய்வம். மார்கழி மாதத்தில் திருவம்பாவை காலத்தில் எங்கள் வீட்டில் என் 2 தோழிகளும் எங்களுடன் தங்கியிருப்பினார். காலையில் அம்மா குளித்து விட்டு எழுப்பி விடுவார். அப்பா தொட்டியில் தண்ணீர் இறைத்து விடுவார். நாங்கள் எல்லாம் குளித்துவிட்டு முன்வீட்டு அங்கியையும் கூட்டிக் கொண்டு திருவம்பாவை பாடலை பாடிக்கொண்டு கோவிலுக்கு செல்வோம். அடுத்த வீடுகளும் எம்மோடு இணைந்து கொள்வினார். குளிர் பெரிதாய் தெரிவதில்லை, நித்திரை தூக்கமாக இருக்கும் என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் ஜெபாசரி தெய்வீகன் அவர்கள். நன்றி அவர்களுக்கு. அடுத்ததாக சாதனை துறையரங்கன் வரிகளை நகல் தருவார்கள். நினைக்கிறேன் நகல் இணைந்து கொள்வார். நகுல் இணைத்துக் கொள்வார். அதுக்கு அடுத்த வரையில தயாராகிக்கணுமா? நகுல் நீங்க அப்படியே ஒரு வரிசை ஒழுங்கு வரும் வரைக்கும் காத்திருக்கலாமா? ஓகே, நன்றி. மற்றவருடையும் கேட்டுக்கொண்டிருங்க. சரி, நகுல் சொற்களை வெட்டாமல் வாசிக்கணுமா? அடுத்ததாக என் அப்பா இதய கலை வணக்கம். பெற்றோரை தெய்வம். எங்கள் வாழ்வில் பெற்றோருடன் வாழ்ந்த அதிகாலை பொழுதுகள் அத்தனையும் ஆர்த்தம் உடையனவே. மாசிப்பனி மூசி பெய்யும் என்பார்கள். அந்த வேளையில் கிணற்றிலிருந்து நீர் அள்ளி முதலாவது வாளி தண்ணீரை உடம்பில் ஊற்றும் போது ஓர் ஆனந்தம். எங்கள் வீட்டின் முன்வாயிலின் ஆலயம் திருவள்ளிகளில் அதிகாலையில் இருந்து குளித்து கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி திருவெம்பாவை பாடுவது வழக்கமே. தினமும் அதிகாலையில் பாடசாலை செல்லும் முன் அப்பாவுடன் எங்கள் வளவுக்கு சென்று அங்கிருக்கும் தேங்காய் தென்னோலைகள் எடுத்துக்கொண்டு வீடு வந்து வீட்டில் சில வேலைகள் செய்து குளித்து பின்னரே பாடசாலை செல்வோம். எங்கள் வீடு தாசார் வீடு. இரவில் குளிர் உள்ள வருவதை குறைப்பதற்கு மேலே ஓலைகள் போட்டு 4 பக்கங்கள் தரப்பாலினால் மூடுவோம். அந்த காலம் தந்த அனுபவங்களே இப்போ வழி நடத்துகின்றன. நன்றி சமூகம். அது நாசார் வீடை பெரிய நாச்சார் வீடு என்று சொல்வார்கள். 4 பக்கம் சார்ந்த வீடு, 4 பக்கம் திறந்த வீடு. மற்றது இளையவர்கள் யாராவது தரப்பாள் என்றா என்ன? ஓம் அபி? படங்கு. அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? படங்கு. படங்கு என்பது தூய தமிழ் இல்லை, ஆனால் அது தமிழ்ல மாத்திட்டம் தானே. அது தரப்பாள். நிலத்துக்கு விரிக்கிற சாக்கு, அதை நிலத்துக்கு விரிக்கலாம், மேலே கூரைக்கு விரிக்கலாம், அதுல பந்தல் போடலாம், டென்ட். சரி, மிக்க நன்றி. யாராவது சொற்கள் விளங்காட்டி குறிச்சு வச்சு கேளுங்க, அல்லாட்டி இளையோர்களும் சேர்ந்து இருக்கிறதுல பிரயோசனம் இல்லாம போயிருக்கும். நன்றி. இல்ல, தர பெரிய ராணா சாந்தினியார் எழுதிய வரி சரியானது. தரப்பாள். ஆனா தமிழ்நாட்டுல போய் தரப்பாள் என்று கேட்டீங்கன்னா சொல்லுவாங்களோ தெரியாது. சரி, கேட்டுப்பாப்போம் யார்கிட்டயாவதுதான். அது ராணா வராது, கனவேருக்கு உச்சரிக்க முடியாதல்லோ, அதனால அதை தலைப்பாரா மாற்றிவிட்டா விஷயம் முடிஞ்சு என்ன. அது பிழை, தரப்பாள் தான் சரியானதா இருக்கு. நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக இணைகிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். அவர்களுடைய வரிகளை இங்கே தருவதற்காக நான் நகுலவதி அவர்கள் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சிவாஜினி ஸ்ரீதர். வணக்கம். பனி வேளையில் வீட்டுக்கு வந்து வளவில் கடமைகள். காலையில் எழுந்தவுடன் குளியரை அகற்றி பிலாச்சருகு எரித்து சுத்தி நின்று கூதல் காய்வோம். பின் வீட்டு கடமைகளை செய்வோம். விடுமுறை நாட்களில் நெல்வயலில் கிளிக்காவலுக்கு போவோம். பாதி சட்டை நனைந்து விடும். பனித்துளியில் பக்கத்தில் அக்கா வீடு புகை சூழ்ந்து வீடு தெரியாது. அப்படி ஒரு பனி மாசி மாதத்தில்
இரவில் படுக்க போகும்போது 5 பேர் சேர்ந்து படுப்போம். ஆளுடை ஆள் போர்வை பறித்து போத்தி படுப்போம். ஆளில் ஆள் சேர்த்து படுக்கும்போது குளிர் குறைவாய் இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி தான். கிணற்றில் தண்ணீரில் குளிக்கும் போது தண்ணி சுடும், ஆவி போகும். சுத்தி நின்று குளிக்க நினைவுகள் இன்னும் நினைவில். நன்றி. மிக்க நன்றி என்று எங்களுடைய சுவாஜினி அவர்கள். இளையவர்களுக்கு இதுல ஏதாவது சொற்கள் விளங்கி இல்லையா? விளங்காது இருந்தா கேளுங்க. தரணிகா கையெழுத்து என்னது? எது? பிளத்து கிளிக்காவல். ஓகே, யாருக்கு சொல்ல தெரியும்? எங்கள் வீட்டில் அதிகம் அந்த சொல்ல இப்ப சொல்வார்கள் தரணிகா. வயல்கள் அம்மா இருக்கிற காலத்துல காலத்துல நிறைய வயல்கள் இருக்குமா. இப்ப பெரிய 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 வயலா இருக்கும். அங்க வந்து நெல் தோட்டம் போட்டுருப்போம். அப்ப நெல் வந்து ஒரு பருவம் அடைஞ்சு அப்படியே குளிஞ்சு நிற்கும் போது நிறைய கிளிகள் வந்து அந்த இடைக்காக வேண்டி ஒரு குரூப்பா வந்து குந்தி இருந்து ஒரு பத்திலேயே எடுத்துக்கொண்டு போயிடும். அந்த கிளிகள் அப்படி வந்து எடுத்துக்கொண்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த வயல்களை சுற்றி இருக்கிறது தானே. ஒரு இப்ப நாங்க பாம்பகத்தை சுற்றி இருக்கிறோம், பாபிஷா அபிராமி, அது மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அந்த வயல்காரெல்லாம் ஒரு இடத்துல போயிருந்து அந்த கிளிய கிளைக்கிறதா. ஹாய் ஹூ என்று கலைச்சு ஒரு தடியோட காவல் கிளிக்காவல் என்றது எனக்கு தெரிந்த வரையில். எங்கள் வீட்டில் அதிகம் பேசிக்கொள்வார்கள். சண்முகநாதன் அவர்கள் தான் பேசிக்கொள்ள தன்னோட இவர் கிளி கலைக்க வந்தவர் அதிகம் சொல்லிக் கொண்டவர்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து நினைவில் வந்தது. அதனால் முந்திக் கொண்டேன். நன்றி. கிளிகள் வந்து கொத்திட்டு போகாம காவல் காக்குறது. சரியா? வேற யாருக்கு என்ன சொற்கள்? வந்து கெட்டப்பலால கையில வந்து கையில கெட்ட வச்சுட்டு அடிக்கிற மரங்கள், தென்னை மரங்கள்ல இருப்பின கிளிகள். அப்போ ஒவ்வொரு அடி அடிக்க அதோட பறந்து போயிருங்கள். என்ன பிள்ளைகளுக்கு இங்க ஐரோப்பிய பிள்ளைகளுக்கு சொல்றோம்டா, இங்க வந்து கோதுமை வயல்வெளி மாதிரி, அங்க வந்து நெல் வயல்கள். விளங்கினதா? நீதினி சொல்லுங்க, எல்லாம் விளங்கிச்சா? பிலாச்சருகண்டா என்ன? அதான் விளங்கியில சும்மா மேலோட்டமா தள்ட்டி விடுறீங்க. அது என்ன விளங்கியில்னு கேட்டேன். அல்லாட்டி இதுல ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறதுல விரியோசனை இல்லை தானே? ஓகே, தமிழி சொல்லுங்க. பிலாச்சருகண்டா என்ன? கெட்ட போல காட்டுறார். இந்த கெட்ட போலுக்கு தமிழ் என்னம்மா? இது தமிழின் தங்கச்சியா இல்லையா தமிழியா? இதழி. ஓகே, தமிழி கெட்ட போலுக்கு தமிழ் என்ன? பொல்லுகள் இல்லை, தவறு. யாராச்சும் ஐயர் குறுக்கலையா பாணியில யாராச்சும் சொல்றாங்களான்னு பாப்போம். இதேக்கிற இந்த நிகழ்ச்சியில கழிச்சு இருக்கிறோம். கவர் நான் தான் கெட்ட போல். மாமா தமிழே படிக்க இல்லை, 3ஆம் வகுப்பு தான் படிச்சேன் நான். நீங்க எல்லாம் 25 வருஷம் ஆசிரியர் இருந்து பட்டயம் வாங்கினாக்கள். கெட்ட போலுக்கு தமிழ் கேட்டா சிரிக்க கூடாது. தெரியல, கண்டுபிடிப்போம். ஊன்றுகோல் வந்து நீங்க தடி ஊண்டி நடப்பது. ஊண்டிகோலா? உந்துகோல். ஊவனா வராது, உந்து ரெண்டு பேரும். உந்துகோல் இருக்கலாம், அது அர்த்தப்படுகிறது. இந்த கவர் கட்டி கவர், அது விவசாயத்தில் பாவிப்பார்கள் அதை. நாங்களும் உளுந்துல கிளி அதுக்கு தான் வச்சிருக்கோம். உளுந்துல கிளி கொத்துதாங்க, உளுந்து காணிக்க கொண்டு போறோம். அப்ப தண்டிக்கா கேட்ட என்ன கிளிக்காவல் செய்றீங்க? கிளிக்காவல். நன்றி. இன்னும் ஒரு வரி, இளையவர்கள். கூதல் என்றால் என்ன? சுலபமான தமிழ். கூதல் 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 இளையவர்கள். கூதல் கூவன்னா தானா இல்லைன்னா? குளிரில் வரும் உணர்ச்சிக்கு பேர் கூதல்.
பலாச்சரகு கண்டுபிடிக்கவில்லையே இன்னும். பலாச்சருகு. பலாண்டா என்ன? சருகு அண்டா என்ன? பலா மரத்து இலைகள் சருகாகினால் பலாச்சருகு. அது வந்து நீதினி எதையுமே வெட்டி பிரிச்சு பாருங்க. எந்த சொற்களையும் பிரித்து பார்க்கறதுல புணர்த்தி எழுதியிருப்பார்கள். பிரித்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விளக்கம் கடாரண்டு ஓரளவுக்கு விளங்க தொடங்கும். அது இது சுயமான கற்றல் தான், இதுக்கு யாரும் படிப்பிக்க தேவையில்லை. அதே நேரம் இதுனி அந்த பலாச்சருகை வந்து கூட்டுறதுக்கு விளக்குமாறோ ஒன்றுமே தேவையில்லை. அதை குத்தி எடுக்கிறதுக்கு ஒரு குத்தூசி மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நடுவில் குத்தி நின்றபடியே குத்தி அப்படியே சேர்த்து போட்டு ஒரு ஏரியா அதை கலட்டி நல்ல இலகுவாக இருக்கும். ஏன் ஐரோப்பாவில் ரோட்ல பாவிப்பார்கள், இப்படி 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 பொறுக்குவார்கள் ஒவ்வொரு அது எடுத்து போறோம். இது குத்துறது. சரி, நல்ல கேள்வி. அந்த பிலாச்சருகு குத்துற கம்பிக்கு என்ன பேர்? குத்தூசி. குத்தூசி. அது வேலி மேய். எங்க உமாமா பக்கத்துல வச்சிருங்க. அந்த பிலா இலைகளை குத்துற அந்த பெரிய ஆணி ஊசிக்கு என்ன பேர் சொல்லுவார்கள்? குத்தூசி. குத்தூசி தான் வேலி மேய்கிறது. அது இதுவும் குத்தூசி தான். அப்ப சரி, இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்வோம். எனக்கும் தெரியாது, தெரியாதல்ல, தெரிஞ்சு மறந்த கதை அது. உண்மையில இதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியம். அதான் இடைநிறுத்தி கேட்கறதுக்கும் அர்த்தம். ஒரு மொழி என்றது கற்றுக்கொள்றதை விட அதனுடைய அர்த்தத்தை, அந்த வாழ்காலத்தை புரிந்து கொள்வது தான் எங்களுடைய அம்மா அப்பா அப்பு ஆட்சியை நினைவில் கொண்டு வருவதற்கு சிறப்பான வழி. அது ஆண்டு துவசத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டவர்களுக்கு 5ஆம் நேரம் கொண்டு வந்து படையல் செய்யறது இல்லை பிரச்சனை. சரியா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அது யாருடைய வரி? சிவாஜி ஸ்ரீதரன் அவர்களுடையது. அடுத்ததாக வஜிதா முகமது அவர்கள் நினைக்கிறார். அவர்களுடைய வரிகளை நான் நினைக்கிறேன் ஜெசி மணிவண்ணன் அவர்கள் தருவார்கள். நன்றி. வஜிதா அவர்கள், வணக்கம். அருமையான தலைப்பு. ஆம், எங்கள் கிராமம் நெல் வயல்களை சுமந்து இருக்கும். இதனால் பனி அதிகமாய் எங்கள் கிராமத்தை குடை விரித்து குளிர் தாங்கி விளையாடும். இப்போது பனி விழும் தெரியுமா? நெற்பயிர்கள் வயதுக்கு வரும் பருவத்தில், பால் பருவத்தில் இருக்கும் நெற்கதிர்கள் இந்த பனியை உள்வாங்கி நெற்கதிர்களாக மாறும். இந்த நேரத்தில் நாங்கள் அதிகமாய் வயலில் வாடிகளில் தங்குவோம். வரவை தெரியாமல் புகை மண்டலமாக இருக்கும் உடலிலை குளிர் ஆக்கிரமிக்கும். எங்கள் வயலில் வேலை செய்யும் முல்லைக்காரன் என்றால் பணியாளர் நெருப்பு மூட்டி தருவர். நாங்கள் வட்டமாயிருந்து கூதல் காய்வோம். எங்களை உப்பு தேத்தண்ணீர் வைத்து தருவார். அது உப்பு, நான் நினைக்கிறேன் உப்பு இல்லை, தேத்தண்ணி வைத்து தருவா. அது வேறு ஒரு சொல்லு மாறுபட்டு. உப்பில உப்பாண்டு இருக்காரு. சரி, உப்பாண்டு சொல்ற போல உம்மா தேத்தண்ணி வைத்து தருவா. உம்மா. சரி சரி சரி, உப்பாண்டு இருக்கு. உம்மா தேத்தண்ணி வைத்து தருவா. அழகான சூழலாய் பறவைகள் பறக்க முடியாமல் இருக்கும். எங்கள் காலை உணவு சோளன், குரக்கன், கூழ் இவைதான். பொலித்தீன் சீலையை அகற்றாம நெருப்பில் கூதல் காய்வோம். போத்தின சீலையை அகற்றாம நெருப்பில் கூதல் காய்வோம். சுற்றி வளைத்து பார்த்தா இலைகளின் நுனியில் பனி தாங்கி முத்து முத்தா இருக்கும். சுடுதண்ணீர் வைத்துத்தான் முகம் கைகள் கழுவும். ஆகா, சூரியன் வர சுமார் காலை 8 அல்லது 9 மணியை தாண்டிவிடும். என்னுடைய வாழ்க்கை அதிகமாக கிராமத்தில் இருந்ததன் காரணமாக நன்றாக அனுபவித்தேன். நன்றி. அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள். வாசித்தளித்தவங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. அப்ப முல்லைக்காரன் என்றா என்ன அர்த்தம்? பணியாளர். எனக்கும் தெரியும், இது முதலாய் நானும் அறிகிறேன். முல்லைக்காரன் அது மண் வள சொல்லு. அது மற்றது சில சொற்கள் அப்படியே. தேத்தண்ணி என்றது எழுத்து வழக்கா பேச்சு வழக்கா?
அப்ப எழுத்து வழக்கில் எப்படி தேத்தண்ணி எழுதுறது? தேநீர் இல்ல. ஆனால் நாங்கள் தேத்தண்ணி என்று கலைக்கிறது தமிழுக்கு இழுக்கல்ல, தமிழுக்கு அழகு. அதுதான் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அது மலேசியா ஆக்களுக்கும் இந்தியா ஆக்களுக்கும் விளங்கணும்ன்றதுக்காக நாங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேத்தண்ணி குடித்தோம், ஓ தேநீர் குடிச்ச வேண்டாம், அப்புறம் அந்நியோன்யமா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரரோட ஆகிக்கிற மாதிரி போயிடும் என்ன. அப்படி நல்ல சொற்களை பாவித்திருக்கிறார். மிக மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக அபி கையெழுத்துறார். நிஜமாக வாசிக்க இருக்கிறார் நினைக்கிறேன். அப்படியே அபி? இல்ல பலாப்பழத்தில் குத்துற ஊசி காட்டலாமா? காட்டலாம் காட்டலாம், அங்க பாப்போம். பலாப்பழத்தை குத்துற ஊசியா? பலா இல்லையே. ஓ மணிக்கணுமா? கைபிடி மாதிரி இருக்கும். இது என்ன ஸ்டைலான கைவிடியா இருக்கு? முந்தி கம்பி வளையமா இல்ல இருக்கும். வளையமா இருக்குமா? எங்க ஒரு இலைய குத்தி காட்டுங்களேன் எங்களுக்கு எப்படி என்று பாப்போம். இதை சேர்த்தா கெபாப் கடையில இருக்கிற இறைச்சி கெபாப் மாதிரி இருக்கும், எல்லாம் நிறைய இலைகள் சேர்ந்ததுக்கு பிறகு. சும்மா ஒன்றை குத்தி காட்டுங்க. சருகு ஒன்றையும் காண இல்லையா? குத்தி அதை மேல வரைக்கும் இழுத்து காட்டுங்க ஏதாவது ஒன்றை. தமிழீட்ட இல்லையா? அப்படியே முள்ளு வரைக்கும் இழுத்து காட்டுங்க, தள்ளணும். சரி மிகச்சிறப்பு, நன்றி அபி. இதுக்கு அம்மாட்ட கேளுங்க என்னன்னு சொல்றேன் பேர். அம்மா இதுக்கு என்ன பேரா? குத்தூசி என்ன? குத்தூசி தான். அப்ப உமா அம்மா சொன்னது சரிதான். அப்ப குத்தூசி என்ன பாவிக்கிறோம். சரி சரி, நன்றி நன்றி நீதினி. வஜிதா முகமது அவர்களுடைய வரிகளை தொடர்ந்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வரிகளை இங்கே. நீதினி உங்களிடம் இருக்கிறதா வரிகள்? நான் படிக்கிறேன். வசந்தா ஜெகதீசன் அவர்கள். தாயக வாழ்வில் அன்றைய பொழுதுகள் விடிகாலை பனிக்குளிரிலும் கிணற்றில் அள்ளி குளித்து ஆலயம் சென்று திருவெம்பாவை ஓதிக்கொண்டு வீதி வீதியாக அவர்களுக்கு காலையில் தேநீர் சுண்டல் கொடுத்து மகிழும் ஆனந்தம். எங்கள் பெரியம்மா வீட்டில் சிறு அம்மன் ஆலயம். நாம் 10 நாட்கள் விடிபொழுதில் சென்று திருவெம்பாவை ஓதிய நினைவுகள் நின்றகலா மகிழ்வே. குளிரும் மழையும் குதூகலமாய் நிலைத்த நினைவே. நன்றி வசந்தா ஜெகதீசன் அவர்கள். இவியல் போரே இல்லை, அப்படியே சேமக்கலம் அடிச்சுகொண்டு போகிற ஆக்களுக்கு தேத்தண்ணி ஊற்றி கொடுத்து சுண்டல் எல்லாம் கொடுக்கறது காலையில். நல்லா இருக்குமே. காலை சாப்பிட்டதாக இணைந்திருந்தார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். அடுத்ததாக ராதிகா ஐங்கரன் அவர்களுடைய வரிகளாக. காலை வணக்கம், பெற்றோரை தெய்வம். பனிக்காலத்தில் அதிகாலை எழுந்து குளித்து கோயிலுக்கு செல்வது மிக மகிழ்ச்சியை தரும். பெற்றோருடன் சென்ற அந்த காலத்தை மறக்க முடியாது என்று இணைத்திருக்கிறார் ராதிகா ஐங்கரன் அவர்கள். நன்றி நன்றி. அடுத்ததாக எங்களுடைய ஜெசி மணிவண்ணன் அவர்களுடைய வரிகளை நிச்சயமாக அபிராமி தருவார். வணக்கம். பனி பெய்யும் காலங்களில் காலையில் எழுந்தும் பார்க்கும் காட்சி அப்பா தலையில் துவாயை கட்டிக்கொண்டு வளவெல்லாம் கூட்டிக் கொண்டிருப்பர். நானும் ரோஸ் நிற ஸ்வெட்டருடன் தொப்பியும் போட்டுக்கொண்டு சட்டி பானைகள் கழுவி கொண்டிருப்பேன். பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கும் திருவெம்பாக்கு நடங்க செல்வேன். அம்மா வைக்கும் சுடு தண்ணீருக்கு போட்டி போடுவோம். அப்போ அப்ப அபிராமி சொல்லுங்க, துவாய்க்கு என்ன தமிழ்? துவாய் தமிழ் இல்ல தானே? நீதினி ஆனால் துவாய் என்றோன்னு எங்களுக்கு தெரியும், உடம்பு துடைக்கிறது துணி என்ன. அது எப்படி தமிழ்ல எழுதுவீங்க? துடைக்கும் துணி. அது விளக்கம். அது சரி, கெட்டிக்காரி.
ஆனா துபாய் தான். ஆனா இது என்ன துபாயில இருந்து வந்ததோ தெரியல. துபாய் எந்த எந்த மொழி என்று தெரியல. தமிழாக்கினோம் தானே. அப்ப பிக்காவும் சொக்காவும் தமிழ் தானே. அம்மா சொல்ற ஒல்லாந்து சொல்ல இருக்கும். எல்லாரையும் உள்ளாந்தெல்லாம் வழி போட்டுருவோம். சரியா? குட்டிமணி தங்கத்துறையில எல்லா கொலையும் போட்ட மாதிரி அப்படி என்று இல்லை. என்ன நல்ல ஒரு விஷயத்தை சோதிச்சு டக்குன்னு போயிட்டுது. இப்போ ஆண்கள் வீட்டில் என்ன அணிவார்கள் இரவில் அல்லது பகலில் வீட்டு அணிக்கைகள்ல? சாரமா சரமா? சரி, சரம். சரம் எந்த நாட்டு ஆடை? யமன் நாட்டினர்கள் தான் அந்த சரம் என்ற பாணியை யமன் ஜெர்மன் இல்லை, யமன் நாட்டினர்களுடைய அடிப்படை ஆடை சரம். ஈழத்தமிழனுக்கு வீட்டில் போடுறதுக்கும் சொந்த உடுப்பு இல்லை. பிறகுதானே அது பேர்ந்து வந்து சோட்டி, வேற என்ன சொல்றது, நைட்டி, சோட்டி எல்லாம் மாறிட்டுது பிறகு. ஓ, கவன். சரி, நன்றி நன்றி. பல பதில்களாக இணைக்கப்பட்டு வருகின்றன. துப்பட்டி என்று சர்வி என்று போட்டிருக்கிறார். துப்பட்டி பட்டி அது போர்க்கிறதுக்கு எல்லாம் சொல்றது. துப்பட்டா தோல்ல போடுற சால்வை. துவட்டி சரியானது. இப்ப எனக்கு யார் எழுதினது? துவட்டி. சரி, துவட்டி. ஓம் ஓம், மிகச்சிறப்பு, நன்றி. அபிராமி, வளவண்டா என்ன? தோட்டம் இல்ல, அபிராமி இல்ல, பிழை. இல்ல, வளவு. இப்படியும் சொல்லலாமா? கோடியனும் சொல்லலாமா? அத கோடி முன்புறம் இருக்காதே. நீதினி சொல்லுங்க. முன் வளவுன்னு சொல்ற, வீட்டுக்கு முன்னால பின்னாலேயும் வளவு இருக்குங்க. வீட்டை சுத்தி எங்க இருக்கிற இடம். அப்ப எப்படி சொல்லலாம் அது? வளவுக்கு வளவு நான் நினைக்கிற தமிழ் வார்த்தை தான் அது. கார்டன் தான் இங்கிலீஷ்ல வரும். கார்டன் என்றால் அநேகமாக பின்புற பகுதியை தான் கார்டன் என்று சொல்லுவோம். என்ன, சில பேருக்கு முன்புறமும் கார்டன் இருக்கும். வளவு எப்படி சொல்லலாம்? வளவுதான் அது. முத்தம் என்று சொன்னா பின்முத்தம் இல்லை, முன்முத்தம் பின்முத்தம் இல்ல. பின்ன சொல்ல மாட்டேன். முத்தம் முன்னுக்குள்ளதான். முன்னுக்குள்ளது முத்தம், பின்னுக்குள்ளது தோட்டம். முத்தம் இல்ல, முற்றம். முற்றம் அது நாங்கள் தேத்தனி மாதிரி முத்தம் என்று தானே சொல்லுவோம். முற்றம் கூட்டவில்லையா மகளே என்று கேட்க மாட்டோம். என்ன, முத்தம் கூட்ட இல்லையா அடி என்று தானே கேட்போம். சரி, நன்றி. வளவென்றால் அபிராமி எங்கட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலம். சரியா? நன்றி. நன்றி. அடுத்ததாக இணைக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். அவர்களுடைய வரிகளாக, நான் அம்மாவுடன் இருந்த நாட்களில் பனிகாலம் என்றாலும் விடியற்காலை எழுந்து குளித்து விட்டு பிள்ளையார் கோவிலுக்கு திருவம்பாவைக்காக ஆலயம் 10 நாட்களுக்கு கூட்டமாக பல பேர் ஒன்றாக 4 மணி பூசை பார்ப்பதற்காய் செல்வேன். பின்பு பாடசாலை செல்வதுண்டு. காலையில் எழும்ப சிரமமாய் இருக்கும். அம்மா கோவிலுக்கு போகவில்லையா என குரல் கொடுத்து எழுப்பி விடுவார். பனி நடுக்கமாய் இருந்தாலும் குளிர் தண்ணீரில் குளிப்பேன். ஆகா, என்ன அற்புதம்! எங்கள் வீட்டு ஒழுங்கையில் எப்படியும் 20 பேராவது ஒன்றாக போவதுண்டு. எல்லாம் அடித்தது எல்லாம் அடித்தது போல சேவலும் எழுப்பிவிடும். இருட்டில் நிறைய பூக்கள் புடுங்கி கொண்டு செல்வேன். அது ஒரு அற்புத தருணம். தலையில் துவாய் சுற்றி வெளியே பலம் பெறுவது, அத்துடன் பதுளையில் அதிகமாய் இருந்தபடியால் குளிரும் பழகிவிட்டது என்று நினைவூட்டலுக்கு நன்றி கூறி இணைத்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். மிக்க நன்றி. செல்வி நித்யானந்தன் அவர்கள் இளையோர் யோகா தொடங்க போகுது. நீங்கள் இளையவர் தானே, இணையுங்க, வாங்க. நன்றி. நிறைவாக சர்வேஸ்வரி கதை தம்பி அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்து படிக்கான வரிகள் இல்லை, எல்லோரும் இணைத்துக் கொண்டார்கள். நான் நினைக்கிறேன் அபி உங்களுடைய வரிகள் இருக்கின்றன. அப்ப தமிழையும் சொன்னாரு, தாங்கள் எழுதி இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் எஸ்டிடி குரூப்ல, அதான் எஸ்டிடி குரூப்ல இருக்குதா? செல்வி என்று இணைகிறார் என்று போட்டிருக்கிறார். உற்சாகமாக இணைத்துக் கொள்கிறோம். ஓடி வாங்க வேண்டி. அபி உங்களுடைய வரிகளை தாங்க.
நன்றி. அடுத்ததாக அபிஷா, பனி பொழியும் இந்த காலத்தில் எழவே இயலாத பனியாக இருக்கும். பாடசாலை செல்லும் காலங்களில் குளிக்க பயப்படும் காலமாக இது இருக்கும். மரங்கள் புட்களில் மழை பெய்தது போன்று பனித்துளிகள் காணப்படும். திருவம்பா காலங்களில் விடியற்காலை 4 மணிக்கு திருவம்பா பூசைகள் கோயில்களில் ஆரம்பமாகும். மணி மற்றும் சங்கு ஒலிகள் வீதிகளில் பக்தர்களின் திருவம்பா பாடல்களும் கேட்கும். இதுவே புது கரகரப்பை ஏற்படுத்திவிடும். இப்போது திருவம்பா காலமாகும். மிக்க நன்றி. மிக்க நன்றி. இன்றைய ஒரு கேள்விக்காக ஒருவரை நான் நினைக்கிறேன் தமிழியாக்கள் அந்த குரல் பதிவிலாம் அனுப்பி இருக்கணும். இல்ல, அது திருக்குறள். அப்போ எதை சொன்னார்கள் என்று கேட்டுக்கொள்வோம். சரி, இப்ப அபி நீங்கள் போறீங்களா திருவம்பாவை கிளம்பி? வாழ்க தமிழ், எல்லாருக்கும் நத்தமிழ் வாழ்த்துரித்தாகட்டும். நாங்கள் இப்போது மழை காலத்தையும் பனிக்காலத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வேளாண்மை காணிக்கு முயல் வந்து போகிறது. அப்பா பாடசாலைக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது குளிர் காற்று வீசுகிறது. எனக்கும் தங்கை இதழுக்கும் 2 சுவிட்டர் இருக்கிறது. அம்மா மல்லி தண்ணீர் வச்சு தாரவர். குளிர்காலம் என்றபடியால். நன்றி. வாழ்க தமிழ். ஆனா எழுத இல்லையம்மா, அப்பா எழுதி அனுப்ப இல்லையா தமிழி? இப்பதான் எழுதி முடித்தவர். அப்படியே, சரி, நன்றி. நிறைவாக இணைந்திருந்தவர்களுக்கான ஒரு கேள்வியுடன் நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நல்ல அழகான வரிகளுடன் இணைந்திருந்தார். ஒரு தடவை தான் வாசிக்கப்படும், கையெழுத்த வேணும். எழுந்ததும் பார்க்கும் காட்சி, அப்பா தலையில் துவாயை கட்டிக்கொண்டு வளவெல்லாம் கூட்டிக் கொண்டிருப்பார். இந்த வரியினை இணைத்தவர் கேள்வி கேட்டவர்கிட்டே பதில கையை வைத்தல அவர் ஹோம்ஒர்க் செய்ய தொடங்கிட்டார். வாசிச்சாளுக்கே தெரியல. தெரிஞ்சிட்டு அபிராமி தெரிஞ்சிட்டு. சரி, இப்ப தரணி காவியத்துல தரணியாக்கு ஞாபகம் இருக்கா? அது அபிராமி வாசிச்ச அம்மா எழுப்பின உடனே என் அப்பா தலையில துவாயை கட்டிக்கொண்டு வளவெல்லாம் அவங்களுக்கு இணைந்திருப்போம். எல்லாருக்கும் சிறப்பான மிக சிறப்பு. ஒரு சில நீங்கள் ஆயத்தமாகிற நேரத்துல ஒரு சில நிமிடங்கள் இந்த இளையவர்களுக்கு இந்த திருவம்பாவை அபியை தவிர திருவம்பாவையில காலையில நடக்கிறதுன்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா? இது முதலே என்ன யாரு தர்ணிகா சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? அப்பாவும் அம்மாவும் பிறக்கிறவேல் அவங்க சொன்னவாங்க எங்கள அவங்கள ஊர் கோயில்ல திருவம்பா செய்யறவங்களாம் என்று. திருவம்பா செய்யறவங்க எப்படி செய்யறவங்க? அது எனக்கு சரி, ஓகே. வேறு யாரும் இளையவர்களுக்கு இலங்கைக்கு வருஷத்துக்கு 2 தரம் போயிட்டு வர நீங்க? எனக்கு தெரியல. சரி, இப்ப இது தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அது ஈழத்தமிழுக்குன்றது அடையாளம் அல்ல. யாராவது அம்மா சொல்லுங்க, திருவம்பாவையில அவங்களோட மைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இந்த காலையில் எழுப்பி 4 மணிக்கே குளிச்சு போட்டு கூட்டமா சேர்ந்து போறது, அந்த காட்சி இருக்க விவரியுங்க பாப்போம். அது நாங்க விடியப்புறத்துல எழும்பி எங்களோட வீட்டுல பிள்ளைகள் கூட, நாங்கள் 4 பேர் பெண்கள், நானும் என் சகோதரங்களும், அக்காவின் மகன்கள் 3 பேர், 7 பேரும் எழுந்து நான் முந்தி நீ முந்தி என்று எங்களோட வீட்டில் கிணறும் இல்லை, பக்கத்து வீட்டு கிணத்துல தான் குளிக்க வேணும். போய் அடியடா அப்படியடா 2 வாளியோ 1 வாளியோ குளிச்சுட்டு வலிக்கிட்டு திருவம்பா கோயிலுக்கு நடந்து போக வேணும். சரியான கடைசி 3 மைல் தூரம் இருக்கும் சிவன் கோயில் எங்கட வீட்டில் இருந்து. நடந்து போவாம். அப்ப என்ன சொல்லி கொண்டு போவோம்? திருவம்பாவை தான் சொல்லி கொண்டு போவாம். ஆனா விடியப்புறத்துல பாடவார திருவம்பாக்காரத்துக்கு நாங்க தேர் தண்ணி புழுக்கொடியல் தான் கொடுப்போம். விடியப்புறம் விரையக்கில்ல, அப்ப எங்களுக்கு தெரியாதானே. அப்படி நாங்களும் பாடிக்கொண்டே போவோம் திருவம்பாவை.
எனது தாயார் நடுக சொல்லுவா வீண்கதை கதைக்க கூடாது, தேவாரம் தான் படிக்க வேணும். அதனாலதான் இன்றைக்கும் 20 திருவம்பாவும் எனக்கும் பாடம் என்று சொல்ல வருகின்றேன். நல்ல சந்தோஷமா இருக்கிறது அந்த பழைய கதைகளை கேட்கும் போது. ஆனா நாங்கள் 6 பேரும் அந்த கோயிலில் தங்கி இருப்போம் 10 நாளும். விடியப்புறம் எழுப்பி அந்த மடத்துக்கு பேர் நர்ராசா தங்கம்மா மடம். அதுல இருந்து ஏறி ஒரு குளத்துலதான் நாங்க குளிப்போம், தோய்வோம். குளித்து தோய்ந்துட்டு கோயிலுக்கு போவோம். இந்த சட்டை நீ போடுற, நீ உண்ட சட்டை நான் போடுறதாண்டா, இருட்டுக்க தெரியாது தானே, நாங்க சகோதரங்கள் மாறி போட்டுக்கொண்டு போயிடுவோம். போய் முன்னுக்கு இருந்து அந்த திருவம்பாவை கேட்போம். அதை சொல்லியக்க எனக்கு கவலையாகவும் உள்ளது, சந்தோஷமாகவும் உள்ளது. எனது சகோதரங்களும் இப்ப இல்லை. ஆனபடியால் திருவம்பா மனதில் நிறைந்த பாடம். கண்டிப்பா. அதுல ஒரு முதலாவது வரிகளை ஒருக்கா பாடுங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வன்சவியோ நின் சவிதான். காணுமா? முயற்சிராப்போ ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேன். அது யாரு இயற்றினது? மாணிக்கவாசகர் தான். மாணிக்கவாசகர் பெரிய பாடிக்கொண்டு நடந்து போறது 9 பெண்கள். ஒவ்வொரு வீட்டு படலையும் அடிச்சு என்னடி நேற்று நீ வாரம் என்று சொன்ன, இன்னும் தொழிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் என்னே துயிலின் பரிசேல் ஓர் எம்பாவா இன்னும் கிடக்குறியோ எழும்பி வாவேன் என்று சொல்லி பாடுகிறார்கள். படிகளும் சேர்ந்து போறவியல் விளங்கல, படிகளும் சேர்ந்து இல்ல ஓவினம் அன்றுதான் நான் கேள்விப்படையில 1-2 தருவினம். ஆனா கூடுதலாக பெண்கள் தான். அப்படி போனால் 10 நாட்களும் போனா என்ன நடக்கும் வாழ்க்கையில என்று நம்புறவியல். நாங்க சிவனை நேர கண்டத்துக்கு சரியாக இருக்கும். ஆனா 10 நாள் தொடர்ந்து போனா ஒரு கல்யாணம் ஒப்புவரும் சொல்லுவீங்க. அதை நினைத்து பார்ப்பதும் இல்லை, கதைப்பதும் இல்லை. கல்யாணம் சின்ன பிள்ளைகள் தானே, 8-9 வயசு தானே. இளம் பெண்கள் தான். அதுக்கு போறதும் இளம் பெண்கள் தான், நாங்க போனதும் இளம் பெண்கள் தான். அதுதான். அது துர்க்கி அம்மனுக்கு 10-9 சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போனா கல்யாணம் ஒப்புவரும் பண்ற மாதிரி தான். அது இப்ப பெண்களாக விட்ட அப்புறம் அப்ப குழந்தைகள் தானே. இது வயதுக்குட்பட்டால் குழந்தைகள், அதுக்கு முற்பட்டு சோறு தீர்த்தனையும் பிள்ளைகள், சோறு தீர்த்தி விட்டு 10 வயதுக்குள்ள பெண்கள், அதற்கு பிறகு பெண்கள். இதுதான் இளையவர்கள் நாம் கண்டு கொள்ள வேண்டியது. இது ஒரு பண்பாடு. அதை நாங்கள் மொழி கலந்த மொழியில் கலாச்சாரம் என்று சொல்வோம். இதங்கட வாழ்க்கை முறை. அதில் இப்போ உமாமா பாடின வரிகளில் அது உட்பட இந்த 12 திருமுறை என்று சொன்னதுல எந்த சாமின்ற பேரும் இருக்காது. ஆதி என்றவர் இருக்கிறார் தானே, ஆதியும் இல்லையா? ஆதி என்றது தொடக்கம். தொடக்கம். நீங்க 12 திருமுறைகளை பாடுங்க, இன்றைக்கு உச்சரிக்கிற எந்த கடவுள்ன்ற பேரும் அதுல வராது. அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே விநாயகனே, முருகனே, ஐயப்பனே, ஆஞ்சநேயரே என்று வரும். இதுதான் அன்றைய கால சிறப்பு. ஏனென்றால் சமயம் என்று தோன்றாத காலத்திலேயே இவையெல்லாம் அருளப்பட்டவை. இவை அதனாலதான் சொல்றேன், இந்த சமயம் எல்லாம் பிறகு வந்தது, அது நாங்கள் சூடிக்கொண்டது. இப்ப இந்த நீங்கள் பாட ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை நாம் பாட கேட்டே விம்மி விம்மி மெய் மறந்து, அது என்ன ஏலோலம்பாவாய் கடைசியில் அது ஒரு பாடல் நயமாக இருக்கும். நீ பார்க்குற மொபைலில் ஏதோ சிரிப்புக்கிடமான விஷயம் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்குது. சுயமாக ஜூமில் எதுவும் சிரிக்கல, இல்லை நெப்பினமட்டாக்கள். சரி, உங்களுக்காகத்தான் கதை சொல்லுகிறோம், நாங்கள் முடிஞ்ச கதை. இதை இப்போது ஏன் லண்டன், ஜெர்மனி, சுவிஸ் கோயில்களில் காலையில் திருவம்பாவை நடக்கிற இல்லை, எல்லாம் செய்கிறோம் தானே. ஏன் செய்தா என்ன, குளிர் தானே. அங்கே இலங்கை நாட்டுக்கு அந்த குளிர் பெரிய குளிர், ஐரோப்பிய நாட்டுக்கு இந்த குளிர் பெரிய குளிர் தான். ஆனால் நாங்கள் நடைமுறையை கையை விட்டுட்டோமே.
எவ்வளவு ஒரு உடலுக்கு ஆரோக்கியம். காலையில இளம் சூரியன் வர்ற நேரங்கள்ல நடக்கல உடலுக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து பிறப்பொருள் எதிரியம் கிடைக்குது. சொல்லும் போதே நான் தோன்றினார். நடக்கிறோமா, திரும்ப பாடுறோமா, பிள்ளையார் கதையெல்லாம் படிக்கிறோமா? பிள்ளையார் கதை பிறகு வந்த கதை தான். இப்படி 5 மணிக்கு படிக்கிறோமோ, அது மத்தியானம் பின்னேரம் மட்டும் படிக்கிறோம். அவ்வளவு நேரத்துக்கு வந்து ஏன் முடியாது. ஓம் தர்ணிகா, நீங்க திருவம்ப பாடல் தானே சொல்றீங்க மார்னிங்ல படிக்கணும். அது நாங்க ரோட்ல நடந்து கொண்டு பாடணும். நீங்க பாடுறீங்களா வீட்டுல? இல்ல கோயில்ல 6 மணிக்கு பாடுவாங்க. அதுங்க அது டேப்ல போடுவாங்க. இல்ல அது ஒரு ஆள் பாடுறவாங்க சிவன் கோயில்ல ஒரு ஆள். யார் சொன்னது இது இப்ப உங்களுக்கு? யாரும் சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் 6 மணிக்கு அவர் பாடுறாருன்னு? அது லைவ்ல போட்டுவா அம்மா சிவன் கோயில். உங்களோட கோயில லைவ்ல காட்டுறவீங்களா? சரி, சந்தோஷம். இல்ல 4 மணிக்கு ஈழத்து சிதம்பரத்துல நான் போய் பாடினான். நான் பக்கத்துலதான் இருந்தேன்னா நான் போய் பாடினான் 4 மணிக்கு. அதான் ஐரோப்பால இப்ப ஏன் பாடுற இல்லன்றதான் இந்த கேள்வி. இப்பவும் அந்த திருவிழா அந்த பூசல் வாங்கின நேரம் தான் நடக்கும் பாடுறது. ஆனா தாண்டிக்கா சொல்றேன், அது என்ன கோயில் பேரம்மா? சவுத் இல்ல வெம்பிளி சிவன் கோயில். வெம்பிளி சிவன் கோயில் அங்கதான் அம்மா வாரவா ஈழத்து சிதம்பரம். சரணியாண்டி அம்மா வாரவா. அப்ப 6 மணிக்கு அங்க பாடுறவியல காலையில. நான் விடியப்புறம் 4 மணிக்கு பாடினேன். அது ஊர்ல இல்ல ஈழத்து சிதம்பரத்துல. அப்படியா? சரி, அதுதான் நான் முதல்ல கேள்வியா கேட்டிருந்தேன். ஈழத்து சிதம்பரத்துல நான் போய் பாடினான். அதுக்கிடையில குளிச்சுட்டு எழுப்பி வலிக்கிட்டு எனது கணவனார் புறுபுறுத்து என்ன கூட்டிக் கொண்டே விடுவேன். கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து எங்கள் அம்மா அப்பா சகோதரங்களை மீண்டும் உயிரோட எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வரதுதான். இணைப்பூட்டி அவர்களை எங்களோடு வாழ வைக்க வேண்டும். வீடுகள்ல பிள்ளைகளுக்கு கதை தெரியாது, அம்மா அப்பா இது சொல்ல நேரம் இல்லை. ஆனா பிக் பாஸ்ல வந்து யார் டிக்கெட் ஃபினாலே எடுத்துன்னு கேளுங்க. இப்ப இதுல சொல்லுங்க அபிராமி, யார் நேற்று வெளியேற்றப்பட்டது? அபிராமி சும்மா நீங்க மாமாக்கு நான் எல்லாம் கண்ட பலா எல்லாம் கேட்பேன் பாப்பேன். அல்லாட்டி என்னண்டு இதுல வந்து திருவள்ளுவர் தமிழராசிங்களை ஆண்டு கேட்க முடிஞ்சது என்னால. எல்லாம் பார்ப்பேன், எல்லாம். நீங்கள் என்ன கேளுங்க, என்ன லேட்டஸ்டாக வந்த சினிமா சாங், எந்த பெரிய விஐபி டிவோர்ஸ் எடுத்திருக்கிறாங்க நேற்று, எல்லாம் கேளுங்க. வணக்கம் ராஜினி. அவருக்கு என்னவாம் நான் வணக்கம் பண்ணேன்னு என்ன கேட்கல பெற்றோர் இன்னைக்கு சிந்தனை. சரி நீங்க எழுதிட்டீங்க தானே பிறகு? அப்படியே சரி, அப்ப சொல்லுங்க. மன்னிக்கணுமோ, அது தர்ஜினி அவருடைய வேலை, அவராம் பழ விட்டுட்டார். சரி, நீங்க சொல்லுங்க. ராஜினி அவர்கள் பனி பெய்யும் காலை விடிகாலை பொழுதில் ஊரில் சின்ன வயது இருக்கும்போது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி நெஞ்சில் நிழல் ஆடுகிறது? காலையில் எழுந்தவுடன் வெளியில் பார்க்கும் பொழுது பனி மூட்டமாக இருக்கும். அம்மா சொல்லுவா நேரம் போட்டு 6 மணிக்கு பூசை எழுந்து வழிக்கிடும்படி. அப்போ சரியான தண்ணீரும் குளிராகத்தான் இருக்கும். எங்கள் அப்பா 5 மணிக்கு அடுப்பில் கேத்தில் வச்சாருன்னு சொன்னால் அது பின்னேரம் மட்டும் எரிஞ்சு கொண்டு தான் இருக்கும். தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவேன், சுடு தண்ணி கலந்து பாவிக்கும்படி. கோயிலுக்கு போகும்பொழுது சிரிக்க வேண்டாம், ஒவ்வொரு வீதியில் ஒவ்வொருத்தர் கக்கூஸ் வண்டிலே தள்ளி கொண்டு வருவார்கள். என்னது தள்ளி கொண்டு? கக்கூஸ் வண்டில். சரி தள்ளி கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வீதியில் ஒவ்வொரு இளம் பையன்களா இருக்கும். அவர்கள்
அப்ப செவ்வாய்க்கிழமையில் எங்கள் ஆலயத்தில் பூசை இடாது. அப்ப பாஷூர் அந்தோனியார் கோயிலுக்கு போகணும். எனது ஒன்றரை சகோதரி நானும் ஓட்டத்தில் தான் போவோம். ஓடிக்கொண்டு போயிக்க முன்னுக்கு போற வண்டியில் எங்களை விட மாட்டேன். எங்காலையும் அங்காலையும் போட்டுக்கு போயிடும். என்ன தான் முன்னுக்கு போகணும். நாங்கள் ஓடி ஓடி போறது அந்த நினைவை நினைக்கும் பொழுது சிரிப்பும் வரும், மனமும் தாங்க முடியாது. அதன் பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் என்றால் வெளியில் சில நேரம் ஒன்றுமே தெரியாது. அந்த அவலத்துக்கு அந்த நீல காகம் இருந்து தலையில் விடுவது உடைய எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். புகார் இருக்கும், ஒரே புகாராகவும் இருக்கும். மற்றது சொண்டு அதை நடுங்கேக்க பார்க்கணும். அந்த வாயை நாங்கள் சொந்த ஆடிக்கொண்டே இருக்கும், பல்லு ரெண்டும் அடிக்கும். ஆவண்டு விடையக்க அந்த ஆவி வெளியில போகும். அது ஒரு விளையாட்டா செய்து கொண்டு போவோம் வீதியால் போயிக்க. அந்த காலம் அதை இது இப்ப இங்கேயும் அந்த இப்படி இருக்கேக்க நாங்கள் அங்கு அதை பார்த்த மாதிரி தான் புகார் அந்த இருக்கும் இதாதான் இங்கேயும் இருக்கின்றது. இன்னும் இல்லையா வழியும் மற்றும்படி இங்கேயும் அங்கேயும் அப்படி இருந்தனாங்க. நிச்சயமா இங்க வந்து ஐரோப்பாவில் கோடை காலத்துல இப்போ முதல் நாள் நல்ல வெயில் அரிச்சா இங்க ஐரோப்பாவில் அடுத்த நாள் விடிய 4 மணிக்கு பனிமூட்டமாக தான் இருக்கும். இது கோடை காலத்தில் எழுதி பாருங்க, கண்டிப்பாக அது இருக்கும். இங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கும். அதுவும் இங்க நகரை விட்டுட்டு கிராமங்கள் குறிப்பாக அதுல புகார் மிஸ்ட் என்று சொல்வார்கள், புகார்களாக இருக்கும். கொஞ்சம் சாதுவாக குளிரும், கோடை காலத்திலும் காலையில் குளிரும். ஆனால் அந்த குளிரோடு சேர்ந்த காலநிலையில் எங்களோட உடம்புக்கு தோலுக்கு மிகவும் நல்லது. அங்குதான் எங்கள் பகலவன் தன் இப்படி சக்தியை நேரடியாக எங்களுக்கு தருவார். மத்தியானத்துக்கு பிறகு வர்றதுக்கு பேர் வெயில். என்ன பகலவன் எங்களுக்குரிய சக்தியை பகிர்வார். தமிழி குட்டிக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக வாய்ச்சிருந்தா, உச்சரிச்சு நல்ல தமிழ், இந்த வயசுல நல்லா விளங்கக்கூடிய மாதிரி வாய்ச்சிருந்தா, வாழ்த்துக்கள். இப்ப சைக்கிள் அங்கேயே ஓடி போய் ஏதோ முருங்கைக்காய போஞ்சி, அது என்ன இது உளுந்து? தமிழின் குரலை ஒரு கேட்டுருவோம். இன்றைக்கு அவர் இன்னும் ஆக்கம் செய்கிறார் இல்லை. தமிழின் அப்பா ஒரு வாக்குறுதியை தந்துட்டு காட்டில் பறக்க விட்டுட்டார். எல்லாம் ஜனவரியிலிருந்து எல்லாம் வெட்டி வெளுத்த போகிறோம்ட்டு ஒன்றையும் காண இல்லை. இப்போவும் திருக்குறள் யாரோ சொன்ன திருக்குறளை பற்றி எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, அவருடைய நீங்க சொன்ன முறைப்படி காங்கிரஸ் செய்த நாங்கள் நெல்லிக்காயை பற்றி அவாவை சிந்திச்சு அவாவுக்கு நாங்கள் சில அது நாங்கள் தர்ற தலைப்புக்கு எழுத வேண்டும். ஒரு சின்ன ஆளும் இல்ல, சின்னால் பெரிய பாட்டி கதையெல்லாம் சொல்றோம். வாழ்க தமிழ் இன்று உலக தமிழ் மொழி நாள் அனைவருக்கும் வாழ்த்துரித்தார். கேக்குதா? கேக்குது என்ன? ஆகட்டும். இன்றைய குறள் 101. செய் நன்றி அறிதல். தலைப்பு 11. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது. நன்றி. வாழ்க தமிழ். இது அப்பா சிலதுக்கு தமிழிய புலவியா காட்டுவார், சிலது செய்ய சொன்னா சிறுமியா காட்டுவார். அப்படி இருக்கக்கூடாது. அவரவர்களுடைய வயதில் தான் வெளிப்பாடுகள் வரும். அவரவருடைய வயதுக்கேற்ற முறையில், இப்போ உதாரணமாக விடுமுறை நாட்கள் என்று தலைப்பு கொடுத்தா 3 வயதில் விடுமுறை நாட்களை விளங்கி எழுதுவார்கள். 13 வயதில் விடுமுறை நாட்களை விளங்கி அந்த வயதுக்கு ஏற்ற முறையில் எழுதுவார்கள். அப்படியே தலைப்பு எல்லாம் கஷ்டம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது. அபி ஏன் கை வைத்தினீங்க?
இல்ல உமாமா சொன்ன அந்த ஈழத்து சிதம்பரம் அங்க இருக்குது. நல்ல கேள்வி. ஈழத்து சிதம்பரம் வெம்பிலியில் உள்ளது. வெம்பிலின்றது லண்டன் இங்கிலாந்துல, ஆனால் கார்னார்லயும் இருக்குதானே. கார்னார்லயும் இருக்குதா? அதுக்கு பேர் ஈழத்து சிதம்பரம் தானே. அதுக்கு அதன் பிற்பாடுதான் இது வந்தது, அதன் பிள்ளைதான் இது. கார்னார் தெரியுமா அபிக்கு? போயிருக்கிறீங்களா? அப்படியா, சரி. அங்குதான் இந்த ஈழத்து சிதம்பரம் இருக்குன்னு சொல்லி உமாமா அங்குதான் பிறந்தார், காரைநகரில். ரஜினி அவர்களும் அங்கேயா கல்யாங்காடுல பிறந்தீங்களா? கல்யாங்காடு. ரஜினி அவர்கள் பிறந்தது கல்யாங்காடு. மிக சிறப்பு, நன்றி நன்றி. அப்ப அபிக்கு பதில் கிடைச்சது என்ன? அது முடிஞ்சது இல்லை? சரி. சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் குறும்பசெட்டி பாடல்கள் இப்போ கொடியேறி பூசை நடக்குது இன்றைக்கு 2ஆம் 3ஆம் நாள்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதை யூடியூப்பில் ஏற்றி விடுகிறேன். பன்னிசை நேரத்தில் தான் கேட்கலாம். அவருடைய ஆர்வத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் நன்றி. பெற்றோர் தெய்வம் அடுத்த வார தலைப்பில். இந்த முறை கனவேற காணல, இன்னும் விடுமுறை முடியலை போல இருக்குது. அடுத்த முறை இன்னும் பலர் வளமை போல இணைந்து கொள்ளுங்கள். இளையவர்களோடு இருக்கிறவர்கள் காற்றலைக்கு நேரலையில் வராற்றில் கூட அவற்றை இணைத்து கொடுங்கள். அவற்றுக்குள்ளே விஷயம் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ரஜினி அவர்களுக்கும் இணைந்து படித்தளித்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.